அமௌண்ட் கொடுத்தேன், பார்த்தீங்களா நீங்கள்? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தீங்க. எந்த ஊர் சரோமா நீங்கள்? கண்டிப்பாக உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு தோணுச்சு. என்ன மாதிரியே இருந்தீங்க, என்ன மாதிரி நல்லா ஒரு வீடியோஸ்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரோ தங்க, நீங்கள் எந்த ஒரு சாமி? கேஎஸ்சி தோழர், நீங்கள் எந்த பள்ளியில் படித்தீர்கள் அப்படின்னு டேவிட் மா சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டீங்களா சிஸ்டர்? சாப்பிட்டேன் சரோ, நீங்கள் சாப்பிட்டீங்களா? பிள்ளைங்க, அந்த குட்டி பையன் உங்கள் பிள்ளையா? அது குட்டி பையன் ஒரு பிஸ்கட் கேட்டான், நீங்கள் போய் ஒரு பெரிய தட்டை எடுத்துருவான்னு சொன்னீங்க. லைவ் கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன். போய் தட்டை எடுத்துருவான்னு சொன்னீங்கல்ல, உங்கள் பிள்ளை, உங்களோட பிள்ளையா? அன்பு ஒரு கட்டத்தில் தான் குழந்தைகள், அன்பு ஒரு கட்டத்தில் தான் குழந்தைகள் தன் பேரப்பிள்ளைகள் என குறுகிய வட்டத்திற்குள் அடங்கிவிடும். ஆனால் அழகு எதிரிக்கும் அழகாகத்தான் தெரியும் இருக்கும் அப்படின்னு சிஎஸ்என்ன சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன ஸ்பெஷல்? தங்கப்பில் நம்ம வீட்டில் உப்புமா செல்லும் சாதம் இருந்துச்சு, நான் சாப்பிட்டுட்டேன். உப்புமா லைக் பண்ணிட்டேன், ரொம்ப சந்தோஷம். சபாஷ், அருமை அருமை. தெண்டலன்னா சிஎஸ்ஓ அருமை. தங்களின் பதிவு அருமை. என்ன அருமை, நீங்களும் எழுதணும். இப்போ கேஆர்சிமா நிஜமாலுமே நல்லா இருக்கு, ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. தங்கச்சி, நான் எப்போதும் பிறர் மனம் புண்படுகிறது போல பேச மாட்டேன், அன்பாகத்தான் பேசியேன், இயல்பாகவே. சூப்பர் முருகன், அருமை என்ன. கேஆர் சகோ நன்றி. சிஎஸ்என்னு சொல்லியிருக்காங்க. சுபா பாண்டி, இந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து பண்ணதில்லைப்பா, அதனால் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் வந்து எதுவும் வந்தது கிடையாது, அதனால எனக்கு தெரியாது. தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரோமா, மிக்க நன்றி. பாண்டியராஜன் சகோ, டேவிட் அந்தோனியா சகோ, எனக்கு கேஸ்மா சொல்லியிருக்காங்க. ஹாய்மா, வாங்க மணிகண்டன். ஹாய் மணிகண்டன், நல்லா இருக்கீங்களா? யாது முறை யாரும் நான் இருக்கிறவங்க லைவ்ல வந்தவங்க எல்லாத்து பேரும் எழுதியிருக்காங்க. அண்ணனுக்கு மிக்க சந்தோஷம், உங்களை கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அச்சோ சரோம், அப்படியா? ரொம்ப நன்றி தங்கப்பில். உங்கள் பேர் சொல்லுங்கள் சாமி. ஒய் தமிழ் மீடியம், அப்புறம் பாய்லர் பிளான் அவர் அந்த நேரம் டேவிட் அண்ணன்ட்ட சொல்லியிருக்கீங்களா? பிளான்டு பள்ளியில். ஓகே ஓகே ஓகே, டேவிட் அண்ணா கேஆர்சிமா எழுதியிருக்காங்க, என்னென்னு பார்த்துக்கோங்க. சிஸ்டர், ஒவ்வொரு யூடியூபரும் அவமானப்பட்டு தான் வந்திருக்கிறார்கள், குடும்பங்களின் படாத பாடுபட்டு தான் என்பது எனக்கு தெரியும். அதனால தான் எல்லோரும் என்னால் முடிந்தவரை லைக்கு, கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். இது வந்துட்டு நானாக எடுத்துக்கிட்டது தான் எல்லா விஷயமுமே. சின்ன பிள்ளையில உள்ளது அது வந்து இயல்புன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமும் திரும்ப அது இது எல்லாமே வந்துட்டு நானாக எடுத்துக்கிட்டது தான். எனக்கு எப்படா உள்ளது சப்ஸ்கிரைபர் வரும், என்னோட கடந்த கால கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது வரக்குள்ளேயுமே எப்படியும் 1 வருஷம் ஆயிரும் போல இருக்கு, இன்னும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரவே. சரோ சரணியா அப்படின்னு யாவது முன்னாடி கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு சிஸ்டர். சூப்பர் சூப்பர் சரோமா. ஒருத்தி கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இருந்தா, என்ன உங்கள் பிள்ளை தானே அவ? பார்த்தேன், லைவ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி பார்த்தேன். அந்த பையன் என்ன தட்டி கேட்டுட்டு இருந்தான், அந்த பிள்ளை வந்து கண்ணாடியில் நின்றுட்டு இருந்தா. பார்த்தேன். என்ன படிக்கிறா சரோமா? நீங்கள் கேட்ட வார்த்தை பேசுவீங்களா? கெட்ட வார்த்தை பேசுவீங்களான்னு கேட்குறீங்களா? மோகன்ராஜுமா, நான் வந்து அதாவது ஒரு சில நேரத்தில் சொல்லியிருப்பேன், கண்ணாடி மாதிரி தான் நான் இருப்பேன். எங்கிட்ட ரொம்ப நல்லா பேசுனீங்கன்னா அதுக்கு மேலே ரொம்ப ரொம்ப நல்லா பேசுவேன். கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டாக பேசுகிற மாதிரி தான் ரொம்ப கொஞ்சம் மாதிரி பேசுவேன். நீங்கள் லோக்கலாக பேசுனீங்க, அதை விட தர லோக்கலாக நான் பேசுவேன். அந்த மாதிரி தான் என்னோடய கேரக்டரு. நீங்கள் அப்படி பேசுனீங்க அப்படின்னா அதை விட 2 மடங்கு இறங்கி நான் பேசுவேன். அப்படிப்பட்ட புள்ள தான் நான். மற்றபடி அந்த மாதிரி சண்டை உமுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். முடிஞ்ச வரையும் தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி தான் நான் விட்டுருவேன். வீம்பு ஜாஸ்தி இருக்கும் என்கிட்ட, நிறைய வீம்பு பிடிப்பேன், நிறைய வீம்பு. இது பண்ணுனா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வீம்பு வச்சுருப்பேன். சண்டை போடுவேன், ஆனால் இப்போ சண்டையெல்லாம் ஜாஸ்தி போட மாட்டேன். ஆனால் கெட்ட வார்த்தை அந்த மாதிரி பேசி யாருக்கிட்டே சண்டை போட்டது கிடையாது. என் வீட்டுக்கார்ட்ட வேணால் சண்டை போடுவேன், சண்டை போடுவேன். மற்றபடி வெளியில் போய் கெட்ட வார்த்தைலாம் அப்படிலாம் பேசி சண்டை போட மாட்டேன். இப்படி கேட்டு போட்டிங்களே, வெளியில் அந்த மாதிரி சண்டை போட்டது கிடையாது யாருக்கிட்டையும். நான் கெட்ட வார்த்தை சண்டை போட்டது கிடையாது. எங்கள் வீட்டுக்குள்ளே என் வீட்டுக்கார்ட்ட, மற்றபடி தம்பி தங்கச்சிகள்கிட்ட சும்மா ஏதாவது தான் கூட சண்டை போடுவேன் தவிர மற்றபடி கெட்ட வார்த்தை சொல்லி சண்டை போட மாட்டேன். அழகுக்காக சிலர் அன்னையும் பிதாவையும் மறந்து அன்பை துளைத்து விட்டு செல்கிறார்கள் அப்படின்னு சூப்பர் டென்ட்டில் நான் அப்படி சொல்லியிருக்காங்க. நான் சென்னை சிஸ்டர். ஓ, சென்னையா நீங்கள்? சூப்பர் 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 சரோமா. ஹரிணி, எங்கள் வீட்டு பொண்ணு தான், என்னைக்குமே மறக்க மாட்டேன், பிறர் மனதை சங்கடப்படுத்தாமல் பேசக்கூடிய ஒரே நபர் ஹரிணி மட்டுமே. மிக்க நன்றி சதீஷ் தோழரே, மிக்க நன்றி தோழரே. வாங்க சண்முகண்ணா, வணக்கம். தங்கச்சி மனசு